The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 27 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றதுடன் 4வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி சிஎஸ்கே ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. இந்நிலையில் தோனி அடித்த சிக்ஸர் தான் ஆர்சிபி அணியின் வெற்றிக்கு காரணம் என்று தினேஷ் கார்த்திக் கூறியதால் தோனி ரசிகர்கள் இன்னும் கோபமடைந்துள்ளனர். இது குறித்து பேசிய தினேஷ் கார்த்திக், தோனி 110 மீட்டர் தூரத்தில் மைதானத்திற்கு வெளியே அடித்த அந்த சிக்ஸர் தான் நேற்றைய போட்டியில் சிறப்பான தருணம். அதனால் எங்களுக்கு புதிய பந்து கிடைத்தது, சிறப்பாக பந்து வீச முடிந்தது, இதன் மூலம் வெற்றி பெறவும் முடிந்தது என கூறியிருந்தார். இந்நிலையில் தினேஷ் கார்த்திக்கின் இந்த பேச்சு கிரிக்கெட் விமர்சகர் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதே நேரம் சென்னை அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது சிஎஸ்கேவின் மோசமான பந்துவீச்சை சொல்லலாம். பத்திரானா, முஸ்தபிசூர் ரகுமான் போன்றோர் இல்லாதது மைனஸ். அதேபோல் பேட்டிங்கில் முக்கியமான நேரத்தில் ஃபார்ம் அவுட் ஆகி தூபே பந்துகளை வீணடித்து ரன்களும் அடிக்காமல் ஆட்டமிழந்தது முக்கியமான காரணம். இது மட்டுமின்றி முக்கியமான ஆட்டத்தில் கேப்டன் ருத்ராஜ் முதல் பந்திலேயே டக் அவுட் ஆனது, சர்துல் கடைசி நேரத்தில் ஹிட் அடிக்காமல் விட்டது, இவையெல்லாம் சிஎஸ்கே தோல்விக்கு காரணங்களாக அமைந்தது. முக்கியமான நேரத்தில் 67 ரன்கள் அடித்திருந்த ரச்சின் ரவீந்திரா ரன் அவுட் ஆனதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் எப்படியும் சிஎஸ்கே பிளே ஆஃபுக்குள் நுழைந்துவிடும் என கடைசி வரை நம்பியிருந்த தோனி ரசிகர்களுக்கு நேற்று ஏமாற்றம்தான் மிஞ்சியது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.